பாலியல் குற்றவாளி முழுக்க பாஜக இருக்கான். ரவுடித்தனம் பண்ற அத்தனை பேரும் மணல் திருடுறது ஆட்டை போடுறது எல்லாம் அதிமுக இருக்கா. கேஸ் வாங்கி அந்த கேஸ இந்திய தேர்தல் ஆணையத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ஒரே ஒரு வழக்கு கூட இல்லாமல் திருட்டு வழக்கு, முள்ளமாரி முடிச்சு வைக்க வழக்கு, குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களை எதிராக போராடிய வழக்கு, ஆற்றுமணல் திருட்டுக்கு எதிராக போராடிய வழக்கு, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக சாராய கடையை இழுத்து மூடுறா அப்படின்னு சொல்ற வழக்கு எங்களுக்கு இருக்கு. அது ஐயா நல்லதனும் எங்க சித்தாடி ஜீவியும் எப்படி ஒரு மக்கள் போராளிகளாக அன்றைக்கு இருந்தார்களோ அப்படி ஒன்று மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற மக்கள் போராளிகளை களத்தில் நிறுத்தியிருக்கிறார் புரட்சியாளன் அண்ணன் செந்தமிழன் சீமான். யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சிருக்கிறீங்களா? யாராவது இது வரைக்கும் கவனிச்சிருக்கிறவங்க 36 லட்சம் பேர் நீ கொடுக்கிற காசு என் கால் மைத்துக்கு சமண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டுங்க. 1000 2000 எங்க ஏழை சாதி மக்களுக்கு தூக்கி போட்டுட்டு 2000 3000 கோடியை சம்பாதிச்சு நக்கி போகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு ரூபாய் கூட அரசியலில் சம்பாதிக்காத உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கிறோம். நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பேப்பர்லையும் என்னுடைய உழைப்பு இருக்கிறது. உழைப்பு உண்மையை சம்பாதிச்ச காசு, திருட்டுத்தனம் பண்ண காசு இல்ல. இந்த வண்டி அந்த வண்டி ஒவ்வொன்றும் எங்க கை காசு, ஆட்டே போட்ட காசு இல்ல. புரியுதா? என்ன அரசியல் இங்க? உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? உங்க பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? நல்லவர்களை காட்ட இங்க நல்லவர்கள் இல்லை, நல்லதை காட்ட இங்க நல்லது இல்லை. எதை காட்டி உங்க பிள்ளைக்கு சோறு விட்ட போறிய? ஆறு இருக்கா? தண்ணி இருக்கா? சரியா? சாக்கடை ஓடுது, ஆறு இருக்கா? தண்ணி இருக்கா? எதுவும் இல்லை. என்ன இருக்கு? திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் இங்க இருக்கு. இதை யாரு கேட்கறது? அவரு கோச்சுக்குவாரு, அவரு ஜாதிக்காரரு, அவர் எம்எல்ஏவுக்கு ரொம்ப வேண்டியவர், அவரு கோச்சுக்குவாரு. கோச்சுக்கிட்டா கோச்சுப்போ, என்ன பண்ணுவ நீ? நான் யாரும் தெரியுமில்ல? உண்மையாக இருப்பவனுக்கு எவனும் உத்தரவு போட முடியாது. உண்மையா இருக்கிறவனுக்கு, ஒருவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த கொம்பாதி கொம்பனுக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், எவனுக்கும் அச்சம் இல்லை, யாருக்கும் அச்சம் இல்லை. புரியுதா? எங்களுக்கு ஒன்றே ஒன்று அச்சம், ஒரு இறை அச்சம் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன அந்த போதனை என்ன? அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்த இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா சொல்லி போனார்? அது உயர்ந்த தத்துவம், அது ஒரு மாசற்ற மார்க்கம். நபிகள் சொல்றார், என்ன சொன்னார்? பொய் என்பது தீமையின் பிறப்பிடம், உண்மை என்பது நன்மையின் பிறப்பிடம். தீமை செய்பவர்கள் நரகத்தை அடைவார்கள், நன்மையே செய்து பழக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். நாங்கள் சொர்க்கத்தை அடைய தகுதியுடைய பிள்ளைகள், சொர்க்கமாக மாற்ற களத்திலே வந்திருக்கிறோம். கருத்திலே எங்கள் கருத்திலே நிற்கிறது. எங்கள் கருத்திலே இருப்பது கோட்பாடு, கொள்கை, கோட்பாடு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. இன்னும் 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆள்வதற்கான கருத்தியலோடு கோட்பாட்டோடு களத்திலே நிற்கிறோம். எங்கள் கோட்பாட்டுக்கு நிகரான ஒரு கோட்பாட்டை ஏதாவது ஒரு கட்சி வச்சிருக்கா? இல்ல. எங்கள் கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை ஏதாவது ஒரு இயக்கத்திற்கு இருக்கா? இல்ல. எங்களுடைய தூய்மைக்கும் உண்மைக்கும் நிகராக ஒரே ஒரு உண்மையாளனை, உங்கள் வேட்பாளரை காட்டுக்க பார்ப்போம். அரசியல் களத்தில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். யாராவது ஒரு ஐக்கோர்களை வைத்து எம்எல்ஏக்கு எம்பிஆக்கிக்கு நக்கி அவர் பொழிஞ்சிட்டு இருப்பாரு, நாசமா நீங்க போங்க. வாய்ப்பு இருக்கா? டாடா ஏசில அழைச்சிட்டு வந்து பொம்பளைகளெல்லாம் மாநாட்டுக்கு நிறுத்துறாங்களே, அவன் விட்டு பொம்பளைகளை இது வரைக்கும் ஏற்றிருக்கிறாளா? கேட்டிருக்கீங்களா? நீங்கள் 200 100 கொடுத்து, நான் 500 1000 கொடுத்து ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்கல்ல, அவங்க விட்டு பொம்பளை ஏறுவாங்களா? இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி அந்த மான வாழ்க்கை சுயமரியாதை இயக்கம் நாங்கள் தான் கிழிச்சோம். இந்த தமிழர்களுக்கே நாங்கள் தான் டவுசர் போட்டு
கற்றுக் கொடுத்தோம்லாம் திமுக உருட்டுனுச்சு இல்லை? என்ன சுயமரியாதை மிச்சம் வச்சிருக்கிறாங்க இவங்க? கொள்கை ரீதியாக என்ன சுயமரியாதை இருக்குது? ஓட்டுக்கு காசு வாங்கி அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது உண்மையான சுயமரியாதையா? அதுதான் பெரியாரும் அண்ணாவும் சொல்லி கொடுத்தாங்களா? அதான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. நம்ம தொகுதியில் ஐயா நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ கட்சி நிற்குது. ஐயா தெல்கான் பாகவிங்கிறவங்க ஒரு தூய்மையான அரசியல்வாதி. நான் ஐயா நெடுமாறனோட பயணிச்சவன். தென் சென்னையில் ஐயா தெல்கான் பாகவி நிற்கும்போது ஒரு தூய்மையான இயக்கத்துக்காரன் ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்காக வேலை செஞ்சார். அன்றைக்கு அந்த இயக்கம் உண்மையிலே உண்மையாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து RSS பிஜேபி எதிர்த்து களத்திலே நின்றது. இந்த திருட்டுத்தனமான திமுக அண்ணா திமுகவுடைய கூட்டு சேராம உண்மையும் நேர்மையாக இருந்தது. அந்த எஸ்டிபியை நாங்கள் ஆதரிச்சோம், உண்மையாக ஆதரிச்சோம். ஆனா அன்னைக்கு என்ன பேசினார் ஐயா நெல்லை முபாரக் என்கிற முகமது முபாரக்? என்ன பேசினாரு? இந்த திமுக திருட்டுத்தனம் அவர் சொன்னதுல நியாயம் இருந்தது. ஏன் நீட்டை ஒழிப்போம் ஒழித்தார்களா? இல்லை. யாரோ எந்தெந்த கட்சிக்காருக்கோ வாய்ப்பு கொடுத்துங்க. இந்த ஒரு கட்சிக்கு இந்த வாட்டி இந்த கட்சிக்கு நம்ம சீமான் ஐயா போடுறே எங்களுக்கு ட்ரைனேஜ் அப்புறமா தண்ணி உங்களுக்கு அவளே தீக்கிர காசு தான் பாருங்க. எல்லாமே இருக்குங்க, எல்லாமே உங்க பிரச்சனை எல்லாமே பாருங்க. தூய குடிநீர் இலவசம், தரமான கல்வி இலவசம், தரமான சொல்லு அது தரவை தான் போடணும். சரி சக்கமா நாடு நாசமா போகுது நேயமா 10 லட்சம் கோடி கடன் இல்ல நாடு. என்னம்மா அதே 1000 ரூபாயும் தாராம், புள்ள அரிசி பருப்பு தாராம், நீ ஓட்டு போடு. 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பு வேணாம், ஓட்டை கொலுசு முக்குச்சி தாராம், புள்ள குடிக்க பாட்டு தாராம். இப்போ நீங்க முன்னுடுத்தாங்க பாக்குற நம்ம திமுக ஆட்சி அப்படி நடத்தினிக்குது. அந்த மாதிரி நம்ம சீமனையா எதுவுமே பண்ண மாட்டாரு. ஓகேவா? உங்களுக்காக நல்லது மட்டும் தான் பண்ணுவாரு, மக்களுக்காக. தெரியல நாம வந்துட்டு பிரகாஷ் இல்ல, நம்ம பிரகாஷ் இல்ல, நம்ம ஸ்டாலின் வேற. ನಾವು ಇದು நாம் தமிழர் கட்சி. ಯಾವ ಸ್ವಾಮಿ ಇದು ದೇಣಿಗೋಟ ನಾವು ತೇರ್ಪೇಟೆ ಡಗ್ನಿಕೋಟೆಗೆ ಹುಟ್ಟು ಬಂದಿರೋದು. ನಾನು ತೇರ್ಪೇಟೆ ಅಮ್ಮ. சேர்பள்ளியம். விவசாயம் பாரு, இவங்கெல்லாம் கஷ்டம் விடுறதுனாலதான் இன்னைக்கு நம்ம கட்சியே இருக்கு. ஆமா, நம்ம விவசாய சின்னத்துக்கு ஓட் போட்டோம்னா மறக்காம உங்களுக்கு என்ன உதவி வேணும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இத்தனை காலமா இந்தந்த ஆட்சியோ ஆழ்ந்துட்டாங்க, எதுவுமே பண்ணல. பாருங்க ட்ரைனேஜ்லாம் எப்படி இருக்கு. நம்ம சின்னத்துக்கு ஒரு நாள் ஓட் போட்டு பாருங்களே, எல்லாமே மாறும், தமிழ்நாடே மாறும். என்னம்மா சேதி சக்கமா நாடு நாசமா போகுது நேயமா 10 லட்சம் கோடி கடன் இல்ல நாடு, பாக்கத்தை வைக்கல ஜனம் போட நாடு. சரி போயிட்டலாம், மறக்காம ஓட் போட்டுருங்க. ஏ 1000 ரூபாயும் தாராம், புள்ள தாராம், மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பு வேணாம், ஓட்டை விவசாயிக்கே போட்டா அது எல்லாம் ஓட்டாக்கு